தசாக்களின் நன்மை தீமை, செவ்வாய் திசை, ஆயுள், எழுத்து, யூடியூப், திரைப்பாடல், கல்வித்துறை. பா புதன் வலுத்திருக்கு. அப்படியே சொன்னால் அப்படியே புல் ஸ்டாப்பு கூட வச்சு அப்படி என்ன அழகாக எழுதுறீங்க பாருங்கள். புதன் வலுத்திருக்கு. ஃபுல் ஸ்டாப் வச்சு கேப் விட்டு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டூ பேபி. கோடிகளை சம்பாதிப்பேனா, 2 குழந்தை இருக்குது. 29/11/90. அவ்வளோ அழகாக எழுதுறீங்க பாருங்கள். 29/11/90. 29/11/90. 2 பிள்ளை இருக்கா? 90. இப்போ பார்த்துருவோம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்ட்டு. 3 மணி AM. அதான் டவுட்டு. 3 மணி AM. நைட்டு 3 மணிக்கு பிறந்திருக்கிறீங்க. 2:50க்கு லக்னம் மாறினா பலன் மாறும். 3 மணி AM. ஆனால் புதன் வலுத்திருக்கு. இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ அழகாக கோர்வையாக எழுத மாட்டீங்க. உங்களுக்கே என்ன தசாக்களின் நன்மை தீமை, செவ்வாய் தசை, ஆயுள், எழுத்து, யூடியூப், இவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி இருக்கிறது அப்படின்னா ஒன்று கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கணும். முதல் நிலை கன்னி லக்னம், இல்லைன்னா மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கணும். ஆயுள், எழுத்து, யூடியூப், திரைப்பாடல், கல்வித்துறை, சொந்த வீடு, என்ன தொழில், கோடிகளை சம்பாதிப்பேனா. 3 AM. எந்த ஊர்? ராமநாதபுரம். கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களா, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா புதனுடைய லக்னம் ராமநாதபுரம். பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். சொன்னேன்ல, கன்னியா லக்னம் மாறவே மாறாது. இவ்வளவு அழகாக நீங்கள் அந்த எழுத்து வடிவம் அப்படி இப்படின்னு கொடுக்குறீங்க பாருங்கள். அப்படி சரியாக புல் ஸ்டாப் வச்சு சரியாக இது வச்சு கன்னியா லக்னம் தான். இதுதான் ஜோசியம். இப்படி தான் ஜோசியம். இந்த லக்னத்தில் நீ பிறந்திருப்பேன்றதை கூட யூகிக்க முடியுதுல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரூமை கதவை திறந்துட்டு எங்கள் முன்னாடி உட்கார்ற ஸ்டைல்லையே அப்படியே உட்காந்து பேசுகிற ஸ்டைல்லே நீங்கள் இந்த லக்னம்னு சொல்லுவேன். நான் ஒன்றையே நினைத்து கொண்டிருப்பதால், ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே இரவும் பகலும் சிந்தித்து கொண்டிருப்பதால் பரம்பொருள் எனக்கு கொடுத்த அருட்கொடை இந்த விஷயம். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், உங்கள் கன்னி லக்னமாக தான் நீங்கள் இருக்கணும். புதன் வலுத்திருக்கணும். உங்களுக்கு உச்சனுடைய வீட்டில் சனி செவ்வாயுடைய பார்வையில் இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் புதன் கேந்திர பலத்தோடு தன்னுடைய மிதுன வீட்டை பார்க்கக்கூடிய ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஜாதகம். புதன் மட்டும் இன்னும் சுபத்துவமாக இருந்ததுன்னு வைங்க, அவ்வளோதான். உங்களை தூள் கலப்பம் பிடிக்க முடியாது. உங்களுக்கு 2 வீடு எப்படிப்பட்ட ஒரு இதோடு இருக்குது பாருங்கள். மிதுன வீட்டை வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார். லக்னாதிபதி புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் ஆகி போச்சு. அவ்வளோதான் பாயிண்ட். ஆக இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி, ஆக எழுதுறதை வச்சே சொல்லிடலாங்க. புதன் வளர்த்துருக்கிறது எப்படி சொல்கிறேன்? எழுத்து, யூடியூப்பு, திரைப்பாடல், கல்வித்துறை, இதெல்லாம் என்ன புதன் தான். அப்போ நீங்கள் புதனுடைய லக்னத்தில் தான் பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் புதனுடைய லக்னத்தில் 2ல் 1 மிதனமாக இதா. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறதெல்லாம் கன்னி சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கணுன்றதை நான் யூகிக்கிறேன். ஜோதிடமே யூகிப்பு தான். இதை வச்சே சொல்லிடலாம். இதில் தான் ஒரு ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஓரளவுக்காவது கெஸ் பண்ணணும். பண்ணுவீங்க மாணவர்கள்ன்றது நம்பிக்கை. சரி குருஜி, நீண்ட நாள் முயற்சி என்ன நடக்குது? இப்போ என்ன நடக்குது? உங்களுக்கு சந்திர தசை நடக்க போகுது. அது கூட என்ன இருக்கே, இப்போ தானே சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. சரி, சூரிய தசை, சூரியன் செவ்வாயுடைய சம்பந்தப்பட்ட செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் கன்னியா லக்னத்துக்கு நல்லா இருக்காது. அதே நேரத்தில் செவ்வாய் தசை உங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்யாது. குருவும் சந்திரனும் இந்த இடத்துல 5, 7, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனையானது மிகப்பெரிய நல்ல யோகம். 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால முத குழந்தை பொம்பளை பிள்ளை, 2ஆவது குழந்தை ஆம்பளை பிள்ளை. போடணும் ஆன்சர். 2 பேவின் மட்டும் போட்டிங்கல்ல. 5ஆம் இடத்துல ராகு இருந்து 5க்கு அதிபதி 12ல் மறைஞ்சு உச்சகுரு இது பார்த்ததுனால முதல் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை, 2வது குழந்தை ஆண் குழந்தை. போட்டுருங்க கமெண்ட்டு. சரியா? இந்த இடத்துல என்ன நடக்கும்? சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை செய்யாது. ஆனால் அந்த சூரிய திசை சந்திர திசை 2மே பரிவர்த்தனை மற்றும் உச்சகுருவினுடைய பார்வை சுக்கரனுடைய இருக்கிறதுனால ஆதிபத்திய நன்மைகளை கண்டிப்பாக செய்யும்ன்றது உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். சூரியனுடைய ஆதிபத்தியம் என்பது என்ன? 12ஆம் ஆதிபத்தியம். செவ்வாயோட சந்திரனுடைய ஆதிபத்தியமாவது பரவாயில்ல. ஆனால் 2 பேருமே ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அமைப்புகள். ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆக என்ன, 12ஆம் பாவக 11ஆம் பாவக வழியாக சில தாய் தந்தையர்கள் வழியாக இந்த காரக இந்த நன்மைகள் இன்னும் ஒரு 16 வருஷத்துக்கு உங்களுக்கு நடந்து தான் தீரும். ஸோ சூரிய தசையும் சந்திர தசையும் உங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதியும் கேந்திர வலுவோடு ராசிக்கு கேந்திரம் லக்னத்திற்கு கேந்திரம் என்கின்ற அமைப்பில் லக்னாதிபதியாக அவர் செயல்படாமல் 10ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். ஆகவே ஓரளவிற்கு மிடில். நீங்கள் தான் கவிஞர் கண்ணதாசன் இல்லை, ஆனால் பாட்டு எழுதுவீங்க.
இந்த எல்லாத்துக்குமே லக்னாதிபதியாக அவர் செயல்பட்டு ஜெயிக்கணும். லக்னாதிபதியாக அவர் செயல்படலை. லக்னம் தான் ஓரளவுக்கு வலுத்திருக்கு. லக்னாதிபதி சனி செவ்வாயோட சேரக்கூடாது. என்னையா இப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் சொல்லுகின்ற பலனை கூட கொஞ்சம் ஒளி தத்துவத்தோடு புரிந்து கொள்வதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக வேணும். அது உங்களுக்கு இருக்குது. சூரிய சந்திர திசைகளில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வருமானம்லாம் வரும். எழுத்தெல்லாம் இது பண்ணுவீங்க குறைந்த அளவிற்கு. அதுக்காக கவியரசு கண்ணதாசனை மாதிரியோ மிக புகழ்பெற்ற இவர்களை மாதிரியோ அவரோட அமைப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஆனால் ராகு திசை உங்களுக்கு அளப்பற்ற அமைப்புகளை செய்யும். ஆனால் அதுக்குள்ளே வயசாகுது. சூரிய சந்திர செவ்வாய் தசை தான் உங்களுக்கு மத்திம தசை. செவ்வாய் தசை பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது. என்னதான் இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய பார்வையில் சுக்கிரனோடு பரிவர்த்தனை. 3ஆம் இடத்தோடு தான் அவர் பரிவர்த்தனையாக இருக்கிறாரே தவிர 8ஆம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனையாகலை. 3ஆம் இடத்தை தான் அவர் பார்க்கிறாரே தவிர 8ஆம் இடத்தை அவர் பார்க்கல. ஆக அவர் அட்டமாதிபதியாக செயல்படாமல் 3ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய முயற்சி, புகழ், கீர்த்தி இது போன்ற அமைப்புகள், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள், இளைய சகோதர அமைப்புகள், நல்ல அறிமுகம் போன்ற அமைப்புகளோடு அவர் தொடர்பு கொண்டு செவ்வாய் தசை உங்களுக்கு பரவாயில்லாம தான் இருக்கும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் கெடுதலை செய்யாமல் நல்லவைகளே செய்ய வேண்டாம். கெட்டதை செய்யாமல் இருந்தாலே போகிறோம். நல்லதை செய்ய வேண்டாம், கெடுக்காமல் இருந்தால் போகிறோம். செவ்வாய் தசை உங்களை கெடுக்காது. இருக்கிற வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பிற்காலத்தில் 50 வயதிற்கு பிறகு 54 வயதிற்கு பிறகு வரக்கூடிய ராகு தசை மகோன்னதமான தசை. அந்த ராகு தசை தான் உச்சகுருவின் வீட்டில் 5ஆம் இடத்துல சனியைப் போலவும் குருவைப் போலவும் செயல்படக்கூடிய தன்மைகளில் சனி குரு தொடர்புகள் நேரடியாக இல்லாமல் இருக்கின்ற காரணத்திலோ, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலேயும், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலேயும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் தொடர்பு கொண்டிருக்கின்ற 5, 11ஆம் இடங்கள் மற்றும் உச்சகுருவின் பார்வை என்கின்ற அமைப்பில் இருக்கனால இந்த ராகு திசை தான் அம்சத்தில் தனுசு இது மீன வீட்டில் அம்சத்திலேயும் குருவின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால இந்த ராகு திசை மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு செய்யும். இந்த ராகு திசை தான் உங்களுக்கு யோகம். 18 வருஷம் 50 வயசுக்கு அப்புறம் 68 வயதிற்கு பிறகு வரக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய அமைப்புல கோடிகளை சம்பாதிப்பனான்னு கேட்டுக்கிறீங்களே, ராகு திசையில் சம்பாதிப்பீங்க. சூரிய சந்திர திசைகள் உங்கள் வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் மட்டும்தான். அதாவது ராகு திசையில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அறிமுகங்கள், ராகு திசையில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஆட்கள் அறிமுகம் அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆகவே ஆயுள்லாம் தாராளமாக உண்டு. யூடியூப்பு எல்லாத்திலையுமே அறகுறையாக இருப்பீங்க. மிதுன லக்னத்துடைய குணமும் கன்னி லக்னத்துடைய குணமும் அறகுறை. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் எதையும் முழுமையாக தெரிந்து விடாமல் புதன் சனி இணைவு உங்களுக்கு செவ்வாயோடைய பார்வை தடுக்கும். எல்லாத்துலேயும் அறகுறையாக இருந்து அப்படியே போவீங்க. சொந்த வீடு தொழில் எல்லாமே கடன் அமையும். இப்போ சூரிய திசையில் சுக்கிர புக்தியில் சொந்த வீடு அமையும். இன்னும் 5-6 வருஷம் இருக்குது. கஷ்டப்படுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 50 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க. கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நியாயமாக உங்களுக்கு என்ன தொழில், சூரியனோட தொழில் தான் உங்களுக்கு வரணும். ஆனால் சூரியனோட தொழில் இன்னும் 20 வருஷத்துக்கு அமையாது. அரசாங்க வேலை, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான சூரியன் சம்மந்தப்பட்ட கரண்ட்டு, சோலார் இது சம்மந்தப்பட்டது தான். அவயோக தசையில் உங்களுக்கு இது நடக்காதுன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக 2ஆம் நிலை சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுடைய உணவு தொழில், மேக்கப் சம்மந்தப்பட்டது, டிசைனிங் சம்மந்தப்பட்டது அல்லது வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில்களில் இப்போது இருக்கிறீங்க, அதில் தான் இருப்பீங்க. ராகு திசையில் சூரியனுடைய தொழில் அமைஞ்சு ராகு திசையிலிருந்து உங்களுக்கு நல்ல விதமான வருமானங்கள் வரும். ஆனால் நீங்களும் கொஞ்சம் புகழுக்கு ஆசைப்படுற ஆள் தான். யூடியூப்லாம் கொஞ்சம் பேர் எடுத்து நல்லா தான் இருப்பீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள்.